பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை விட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றையும் போலவும் இருப்பாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, நீங்க ஒரு வற்றாத நீரூற்று போல ஆசீர்வாதமா இருக்க போறீங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. உங்க அநேகருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மெக்கால பாத்தீங்கன்னா ஜம் வாட்டர்னு ஒரு வாட்டர் இருக்குது. அது ஒரு 5000 வருஷம் பழமையான ஒரு நீரூற்று. அதுல இருந்து தண்ணி எடுக்க தண்ணி வந்துட்டு தான் இருக்குமா. அதே தாங்க ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. நீ ஒரு வற்றாத நீரூற்று போல ஆசீர்வாதமா இருக்க போற. உங்க தெருவுக்கு நீ சாட்சியா இருக்க போற. உங்க சர்ச்சுக்கு நீ சாட்சியா இருக்க போற. உங்க குடும்பத்துக்கு நீ சாட்சியா இருக்க போற. நீ ஆசீர்வாதமா வாழ போற. உன்னை பார்த்து அநேகர் என்ன தேட போறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நம்மளை பார்த்து ஆண்டவரை தேட போறாங்களா? எப்படிங்க தேட போறாங்க? தாவீது ஆடி மேய்க்கும் போதும் ஆண்டவர் மேல பற்றத்துல இருந்தாரு. நாட்டுக்கு ராஜாவாகும் போதும் ஆண்டவர் மேல பற்றத்துல இருந்தாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க எல்லாமே இழக்கப்பட்ட நிலைமையில இருந்தா கூட ஏசப்பா மேல விசுவாசமா இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க விசுவாசமா இருக்கீங்கன்னா இழந்ததை பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. இரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருன்னு சொல்றாங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வாழ்க்கையில வாசிங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.